களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம். உயிருள்ள நாளெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீர் என் தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். நீதானே என் துணையானி, உம் நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். தினமும் துதிக்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே புன்னேசரிலே. ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே புன்னேசரிலே. ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். கிருபைதே தேவ கிருபைதே, கிருபைதே தேவ கிருபைதே. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே
கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் பத்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய் வார்த்தையினால் அவர் தீர்த்தாரெந்தன் வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறெமக்காருமில்லை இயேசுவல்லால் சார்ந்திடவோ ஈகமதில் வேறெமக்காருமில்லை கிருபை இதே தேவ கிருபை இதே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார் அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய் கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய் கிருபை இதே தேவ கிருபை இதே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம் அசையாத அழைப்பினை காத்துக்கொள்வோம் கிருபை இதே தேவ கிருபை இதே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் கிருபை இதே தேவ கிருபை இதே கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை சத்துருவை மிதிப்பார் எதிரி அடங்குவார்
ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்வார், வாக்குத்தத்தம் செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், வாக்குத்தத்தம் செய்வார், வாக்குத்தத்தம் செய்வார், நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. எல்லா ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபையுள்ளவர், கர்த்தர் இரக்கமுள்ளவர், கர்த்தர் அன்புள்ளவர், அநாதி சிநேகத்தினால் நம்மை சிநேகிக்கிறவர். ஓ இந்த காலையில அவர் மனதுருகுகிற ஒருவர். ஓ இந்த காலையில எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், ராஜாக்களின் மத்தியிலே அமர செய்கிறவர். சங்கீதக்காரனை போல இந்த காலையில எல்லாம் ஒருநிலைப்பட்டு சொல்லுவோம், எல்லாம் ஒருநிலைப்பட்டு சொல்லுவோம். கர்த்தர் என் கூப்பிடுகிற கூப்பிடுகளுக்கு மறு உத்தரவு அருளுகிறார், என் ஆத்துமாவுக்கு பலன் தருகிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதி உள்ளவர், சமாதான கர்த்தர், ஆறுதலின் தெய்வம். வாயை திறந்து சொல்லுங்க, என்னை காண்கிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை நித்திய ராஜ்யத்துக்குள் கொண்டு அழைத்து சொல்லுகிறவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, அந்த கர்த்தர் இந்த காலையில உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த கர்த்தர் இந்த ஆலயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க, உங்கள் துக்கங்களை சந்தோஷப்படுத்த, உங்கள் கண்ணீரை மாற்ற, உங்கள் கவலைகளை மாற்ற, உங்கள் நெருக்கங்களை மாற்ற கர்த்தர் இந்த காலையில் இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். இந்த காலையில கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை உயர்த்துவோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வசேனைக்கும் அதிபதி, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்னவர். எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் பாடுவோம். ஆண்டவரே, ஒரு மலையாள பாடல், ஆராதிக்குன்னே ഞങ്ങൾ ஆராதிக்குன்னே, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் ஆராதிக்குன்னே என்ற பாடல் நமக்கு தெரிந்த பாடல். இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை இந்த காலையில் இந்த ஆராதனை பாடி அவரை உயர்த்துவோம். எல்லா கரங்களை தட்டுவோம் உற்சாகத்தோட. ஆராதிக்குன்னே ഞങ്ങൾ ஆராதிக்குன்னே, ஆத்மாவிலும் சத்தியத்திலும் அங்கே ஆராதிക്കുന്നു என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ, ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ, ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ, ആരാധിക്കുന്നേ ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ഇന്നു ഞങ്ങൾ വിശ്വാസത്താൽ ആരാധിക്കുന്നേ, അന്നു നാഥൻ മുഖം കണ്ട് ആരാധിച്ചിരും. ഇന്നു ഞങ്ങൾ വിശ്വാസത്താൽ ആരാധിക്കുന്നേ, അന്നു നാഥൻ മുഖം കണ്ട് ആരാധിച്ചിരും. കരങ്ങളെ തന്നെ ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. കരങ്ങളെ തട്ടി ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും
സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ബന്ധനമൊഴിയും കെട്ടുകളഴിയും ആരാധനയുങ്കൽ, മൺകുടമുടയും തീകത്തീടും ആരാധനയുങ്കൽ. ബന്ധനമൊഴിയും കട്ടുകളൊഴിയും ആരാധനയുങ്കൽ, കോട്ടകൾ തകരും ബാധകൾ ഒഴിയും ആരാധനയുങ്കൽ. ആരാധിക്കുന്നേ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ബന്ധനമഴിയും കട്ടുകളഴിയും ആരാധനയുങ്ങൾ, കോട്ടകൾ തകരും ബാധകൾ ഒഴിയും ആരാധനയുങ്ങൾ. ബന്ധനമഴിയും കെട്ടുകളഴിയും ആരാധനയുങ്ങൾ, കോട്ടകൾ തകരും ബാധകൾ ഒഴിയും ആരാധനയുങ്ങൾ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. രോഗം മാറും ക്ഷീണം മാറും ആരാധനയുങ്കൽ, മൺകുടമുടയും തീകത്തീടും ആരാധനയുങ്കൽ. രോഗം മാറും ക്ഷീണം മാറും ആരാധനയുങ്കൽ, മൺകുടമുടയും തീകത്തീടും ആരാധനയുങ്കൽ. അപ്പോസ്തല രാത്രികാലം ആരാധിച്ചപ്പോ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിതരെല്ലാം മോചിതരായല്ലോ. അപ്പോസ്തല രാത്രികാലെ ആരാധിച്ചപ്പോൾ ചങ്ങല പൊട്ടി ബന്ധിതരെല്ലാം മോചിതരായല്ലോ. കരങ്ങൾ തട്ടി ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. കരങ്ങളെ ഉയർത്തി ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മാവിലും സത്യത്തിലും ആരാധിക്കുന്നേ. ആരാധിക്കുന്നേ, ഞങ്ങൾ ആരാധിക്കുന്നേ, ആത്മനാഥൻ യേശുവിനെ ആരാധിക്കുന്നേ. ஆராதிக்கும் பொழுது வியாதிகள் நம்மை விட்டு நீங்கும். வாயை திறந்து சொல்லுங்க. ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் உடைக்கப்படும். வாயை திறந்து சொல்லுங்க. ஆராதிக்கும் பொழுது கோட்டைகள் தகர்ந்து ஓடும். எரிக கோட்டையினுடைய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே, ஆனால் அது தகர்ந்து போகும். ஆராதிக்கும் பொழுது சமாதானம். வாயை திறந்து சொல்லுங்க. சமாதானத்தை அருளுகிறவர் ஆண்டவர். ஆராதிக்கும் பொழுது ஆறுதல் தருகிறவர். ஆராதிக்கும் பொழுது விடுதலை அனுப்புகிறவர். எல்லைகளை யாபேசினுடைய எல்லைகளை போல விரிவுபடுத்துகிற ஒரு ஆண்டவர். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. இந்த ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையிலே கடந்த ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல, வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தி, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய ரெக்கைக்குள்ளே பாதுகாத்துக் கொள்ளுகிறது போல ஆபத்துக்களிலிருந்து, மரணங்களிலிருந்து, வியாதிகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்து, கண்ணீரிலிருந்து, கவலைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொண்ட தெய்வமே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் அடித்தட்டிலிருந்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக அப்பா, எங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. எல்லாரும் வாயை திறந்து குடும்பத்தை பத்திரமாக பாதுகாத்து எங்களுக்கு தந்த பணிகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக நடத்தி, எங்கள் அப்ப தண்ணியை கர்த்தர் ஆசீர்வதித்து, எங்களுடைய சரீரத்தில் இருக்கிற வியாதிகளை எல்லாம் குணப்படுத்தி, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாவோம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாவோம். இந்த காலையிலே மரணத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, எல்லா பொல்லாத கிரியைகளிலிருந்து, மாமிச இச்சைகளிலிருந்து எங்களை விலக்கி காத்து, தேவரே நீர் பரிசுத்தர் ஆனபடியினால் பரிசுத்தமாய் வாழ எங்களை தெரிந்து கொண்டு நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்கு உம்முடைய அன்புக்கு உமக்கு ஸ்தோத்திரம். அளவே இல்லை, அவ்வளவு மேன்மையாய் எங்களை நடத்தினீர். ஒரு வாரம் முழுவதும் நல்ல வேலை செய்வதற்கு சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர். உமக்கு நன்றின்னு சொல்லி எல்லா வாயை திறந்து சொல்லுங்க. எங்களுக்கு தந்த எல்லா கிருபைகளுக்கு, எல்லா இரக்கங்களுக்கு, எல்லா தயவுக்கு, எல்லா கிருபைகளுக்கு, உம்முடைய அன்புக்கு நன்றி ஏசப்பான்னு சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள். மறவாமல் நினைத்தீரையா,
எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்ல போகிறேன். எனக்கு கடந்த ஒரு வாரம் முழுவதும் நீர் எனக்கு தந்த, கடந்த 3 மாதம் முழுவதும் என்னை நடத்தின, இந்த 4ஆம் மாதத்தில் இந்த நாள் வரை என்னை தாங்கின உம்முடைய கிருபையை நினைத்து பக்தனை போல இணைந்து சொல்லுங்க, மறவாமல் என்னை நினைத்தீரையா. ஓ, மறவாமல் என்னை நினைத்தீரையா. ஒரு தகப்பனும் தாயும் மறந்து விடலாம், உறவுகள் மறந்து விடலாம், சிநேகிதர்கள் மறந்து விடலாம், நம் வேலை பார்க்கிற எஜமானன் நம்மை மறந்து விடலாம். ஆனா மறவாத ஒரு கர்த்தர் இந்த காலையில என்னை நினைத்ததற்கு நன்றி சொல்லி மனதார இன்னைக்கு காலையில நான் நன்றி சொல்ல போகிறேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை என்னை நடத்தின கிருபைகளை நினைத்து உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இணைந்து பாடி அவரை உயர்த்துவோமா. எல்லாரும் இணைந்து பாடலாமா? என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். வலது கரத்தை உயர்த்தி இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கரங்களை அசைத்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இந்த காலை வேளையில இதுவரை உறவினீரே. என் பிள்ளைகளுக்கு எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. கரங்களை உயர்த்தி எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். இயேசுப்பா, எல்லோய் எல்லோய் என் குடும்பத்தை கண்டீரப்பா, என்னையும் கண்டீரே, எப்படியெல்லாம் நீர் உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். நன்றி சொல்வேன். 2 கரங்களை நன்றி நன்றி ஐயா. தேவ மகிமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை நம்முடைய தேவாலயத்தை நிரப்பி உங்களை தைரியப்படுத்தி உங்களை கனப்படுத்தி கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன சரீரத்தில் பலவீனங்கள் ஏற்பட்ட நேரம்
தொடர்ந்து சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. வலது கரத்தை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி எல்லா உதவிகளுக்கு, எல்லா இரக்கங்களுக்கு, எல்லா தயவுக்கு நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை நீர் மனதார நினைத்தீங்கப்பா. என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இந்த கால வேளையில கேட்கிறவனுக்கு கத்தர் கொடுக்கிறவர், கேட்கிறவனுக்கு கத்தர் கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலையில உங்கள் மேல் மனதுருகி உங்களுக்காக பரிந்து பேசி உங்கள் கண்ணீரை களிப்பாக மாற்றி உங்கள் எல்லைகளை யாபேசுனுடைய எல்லைகளை போல விரிவாக்க கத்தரால முடியும். இன்னைக்கு காலையில கத்தாவே, ஒரு குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல என்னை நான் சமர்ப்பிக்கிறேன். அந்த குயவன் தனக்கு பிரியமான நிலைகளில் தான் விரும்புகிற வண்ணம் ஒரு அருமையான ஒரு பாத்திரத்தை வடிவமைப்பது போல என்ன நீங்க பரிசுத்தமாக வடிவமைத்து என்னை உமக்கு உகந்த பாத்திரமாக ஆண்டவரை உருவாக்கி, என் குடும்பத்தை உருவாக்கி, என் பிள்ளைகளை உருவாக்கி, என் சபையை உருவாக்கி ஆண்டவரே உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பிலோமோனாக, வாயை திறந்து சொல்லுங்க, உமக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பிலோமோனாக. பிலோமோன் என்ற வார்த்தைக்கு பிரயோஜனம் உள்ளவன். வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பிரயோஜனம் உள்ளவனாக, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு என்னை பிரயோஜனம் உள்ளவனாக, என் திருச்சபைக்கு என்னை பிரயோஜனம் உள்ளவனாக, நான் வேலை பார்க்கிற என் எஜமானனுக்கு நான் ஒரு பிரயோஜனம் உள்ளவனாக என்னை மாற்றும் அப்பா. என் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றினேன், என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தேன். இந்த வாரத்தில் எனக்கு அநேக தேவைகள் உண்டு ஆண்டவரே, பல பண கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, சரீரத்தில் பல இடங்களில் பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தரிடத்தில் வந்தால் இவைகளுக்கெல்லாம் ஆறுதல் கிடைக்கும், பதில் கிடைக்கும். ஆண்டவர் என்னை ஒரு புடமிடப்பட்டவனாய், என்னை தாங்குகிறவனாய், என்னை தப்புவிக்கிறவராய், என்னை கனப்பண்ணுகிறவராய் என் மத்தியில் வந்திருக்கிறேன். இப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, குயவனே குயவனே, படைப்பின் காரணரே, ஓ களிமண்ணான என்னை ஆண்டவரே நீர் என்னை தகுதிப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றும் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, குயவனே சொல்லலாமா? சமர்ப்பிப்போமா?
என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லா உம் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே, குயவனே, படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. நல்ல ஆண்டவரே, குயவன் கையில் உள்ள களிமணை போல இந்த வாரத்திலே குடும்பத்தை, என்னுடைய பணித்தளத்தை, எனக்குண்டான உடைமைகளை உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன். எல்லாரும் வாய் திறந்துச்சு, நான் சிறுகணும், நான் சிறுகணும், நீங்க பெருகணும். அப்பா, ஒரு களிமண்ணின் குயவனுடைய அனுபவத்தை என்னை உருவாக்குங்கப்பா. என்னை எந்த இடத்துல உருவாக்க விரும்புகிறீரோ என்னை உருவாக்குங்க. என் எல்லைகளை விரிவுபடுத்துங்க. சகல கனமும் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சந்தோஷத்தோட அல்லேலூயா கரங்களை தட்டி. வாரத்தில் ஒரு வாரம் தான், ஒரு நாள் தான் இப்படி கூடுது. அன்னைக்காவது சிரிச்சிருங்க, அல்லேலூயா. மன மகிழ்ச்சியாயிருங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். மத்தேயு 25 வசனம் 34 ஒருவர், வசனம் 41 ஒருவர் வாசிக்கலாமே. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியிலே போங்கள். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். அடிநாவிலே சுயமான வார்த்தை வந்துவிடக்கூடாது. அடியனை மறைத்து வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். யார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள்? The question mark, கேள்வியோட இந்த தலைப்பை உங்களுக்கு கொண்டு வருகிறேன். யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள்? பரிசுத்த வேதாகமத்தில் வலது பக்கத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவத்தை இந்த வேத புஸ்தகம் தருகிறது. அதே போல இடது பக்கத்திற்கும் அதனுடைய பெரிய கனத்தை இந்த வேத புஸ்தகம் எடுத்து கூறுகிறது.
கவனமாக இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை உங்களுக்கு முகவுரை சொல்லி இந்த வார்த்தையில் 7 காரியங்களை உங்களுக்கு கைமாறி கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். இப்போ நம்ம 34ஆம் வசனத்தை உங்களுடைய சிந்தனை மண்டலங்களுக்கு நேராக கொண்டு வருகிறேன். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். நல்ல இந்த காலையில் இந்த உலகத்தில் நீங்க எவ்வளவு பணக்காரனா வாழ்ந்தாலும், எவ்வளவு ஏழையாக வாழ்ந்தாலும், இந்த உலகத்தில் இருந்து நாம் எல்லாரும் விடை பெற வேண்டியவர்கள். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், நம்ம எல்லாம் ரொம்ப ப்ரௌடாக நினைக்கிற ஒரு ஆளாகும் டாட்டாவை உருவாக்கினவர். பெரிய கோடீஸ்வரன். ஆனால் அவருக்கு வாரிசில்லை. அவர் உடன் பிறந்தவர்கள் அந்த வாரிசுதாரர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ரொம்ப செல்வ சீமானாக வாழ்ந்தார். மரித்து போனார். ஒன்று கொண்டு போகல. தன் அப்பாவினுடைய அம்மாவினுடைய வாழ்விலே அவர் எப்படி அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிள்ளையாக உலகத்தில் பிறந்தாரோ அதை போல இந்த உலகத்திலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். ஆதலால் இந்த காலையிலே வலது பக்கத்தில் இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, தேவனுடைய ராஜ்யம் உருவாக்க தொடங்கினதிலிருந்து பரலோக ராஜ்யம் ஒன்று அந்த வலது பாரிசத்தில் தேவனுக்குடைய விருப்பப்படி வாழ்ந்தவர்களை எஜமானன் சொல்லுகிறார், என்னிடத்தில் என்னுடைய ராஜ்யத்தில் நீங்கள் வந்து ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். 41 வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினியில் போங்கள். பரலோகத்திற்கு போகிற வழி 2 இருக்கு. ஒன்று நித்திய ராஜ்யத்தில் அவரோடு வாசம் பண்ணுவது, இந்த வலது பக்கத்தில் இருக்கிறவர்கள். 2 நித்திய நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட வேண்டியவர்கள். இந்த காலையில் அதை உங்களுக்கு தெளிவாக வேத அடிப்படையில் ஆழமாக இந்த காலையிலே கற்றுக் கொடுப்பதற்கு பரிசுத்தாவியானவர் என்னை அபிஷேகம் பண்ணி உங்கள் மத்தியில் நிறுத்தி இருக்கிறார். 7 காரியம் யார் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்பதை 7 காரியங்களை தெளிவாக வேத விளக்கத்தோடு இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். நம்பர் 1, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 14-15. அதற்கு நான், ஆண்டவனே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள். அடுத்த வசனம், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறவர்கள், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். எல்லாரும் கொஞ்சம் கவனமா கேட்கணும். நம்பர் 1, பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள்.
பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டதான யோவான் ஆவிக்குள்ளாய் கர்த்தர் பாதத்தில் ஆவிக்குள்ளாய் பரலோகத்தில் போய் தான் கண்டதையும் தான் கேட்டதையும் தான் அறிந்ததையும் எழுதுகிறார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதற்கு நான், ஆண்டவரே, உமக்கு முன்பாக நிற்கிறதை நீர் அறிகிறீர். அப்பொழுது ஒரு விஷயம் அங்கு வெளிப்படுத்தப்படுகிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இந்த ஊர்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால உங்கள் உறவுகள் உங்களை கைவிட்டது. சில வரவேண்டிய நன்மைகள் இழக்கப்பட்டது. சிலரை கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டதுனால இழந்தீர்கள், தூற்றப்பட்டீர்கள், காயப்படுத்தப்பட்டீர்கள். இப்படி பல நிலைகளில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நீங்கள் உபத்திரவப்பட்டீர்கள். இந்த காலையிலே எழுத்தாளனை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்தவர்கள். அடுத்து சொல்றார், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டை ஆனவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இன்னைக்கு காலையில் கர்த்தர் சொல்கிறான், 7:10 பலத்தின் மிகுதி என்பது அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கை. வியாதி உண்டு, உபத்திரவம் உண்டு, நெருக்கம் உண்டு, கடன் உண்டு, தொல்லை உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனால் இன்னைக்கு காலையில் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறான், நீங்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டு இருக்கிறீர்களா என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தரால் அல்லது பரிசுத்த ஆவியினால் அவருடைய இரத்தத்தினால் கழுகப்பட்ட ஒரு மனுஷனுக்கு அவன் சுயம் ஒருபோதும் வெளிப்படாது. நான் என்கிற மேட்டிமை அவனுக்குள்ளே வராது. அவனை ஒருவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் கழுகி இருக்கிறார். நீங்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்பதை ஆண்டவர் உங்களை மறக்கவில்லை. நீங்கள் பாவத்தில் கிடந்தவர்கள் என்பதை அவர் மறந்து விடவில்லை. உங்களை பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டமாக உங்களை மாற்றி கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? நான் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டிருக்கிறேன். ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிப்பார்கள். இன்னைக்கு ஓப்பனா சொல்லுதேன், பூமியில் இருக்கிற காலத்தில் உங்களுக்கு கொடுத்த திருச்சபையில உங்களுடைய விசுவாசிகளோடு நீங்கள் இணைந்து இந்த பூமியில ஆராதித்த ஒருவனுக்கு தான் பரலோகத்தில் ஆண்டவரை ஆராதிக்க முடியும் என்பதை பகிரங்கமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஜெபத்தோடு நிற்கிறேன். ஆதலால் ஒன்று, இயேசுவின் இரத்தத்தால் நாம் கழுகப்பட்டிருக்கிறோமா? ஒருவேளை நீங்க காலையில் நீங்க சொல்லுவீங்க, ஐயா நாங்க எல்லாம் எங்க சரீரத்தை நல்லா குளிச்சு கழுகி சுத்தமாய் வந்திருக்கிறோம். நல்லது, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நாம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுகப்பட்டிருக்கிறோமா என்று நாம் சோதித்து, அப்படி கழுகப்பட்டவனுக்கு மாத்திரம்தான் பரலோகம் உண்டு என்று இந்த வேத புஸ்தகம் படிப்பிக்கிறது. ஒரு வசனத்தை கூட கொண்டு உங்களை அதை விளக்க ஆசைப்படுகிறேன். ரோமர் 6 அதிகாரம் வசனம் 22 எடுத்துக்கொள்ளலாமே. ரோமர் 6 வசனம் 22. இப்பொழுது நீங்கள் பாவத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமை ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். ரொம்ப கவனமாக, ரொம்ப ஆழமான ஒரு வசனத்தை ரோமாபுரிக்கு இந்த கடிதத்தை எழுதுகிற பவுல் எழுதி கொடுக்கிறார். இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ எல்லாருக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஒரு அலையில சொல்லுங்க, நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், நீங்கள் பாவத்திலிருந்து உண்மையாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்களா?
பாவ சரீரம் செத்திருக்கிறதா என்று ஆண்டவர் கேட்டு சொல்கிறார். நீங்கள் தேவனுக்கு அடிமை. யாரு? ஒருவன் ஒரு இடத்துல போய் அடிமையா சிக்கி கொண்டான் என்றால் அவனுக்கு சொந்தமா எந்த வேலையும் செய்ய முடியாது. எஜமானன் விலை கொடுத்து வாங்கினவர் எதை சொல்லுகிறாரோ அதை தான் அவன் செய்ய வேண்டும். நீங்க எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஒரு அடிமை? எத்தனை பேர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு அடிமை? அப்படி அடிமையாக்கப்படுகிறதுனால, தேவனுக்குள் அடிமையாக்கப்படுகிறதுனால அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். நாம சொல்லுங்க, அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். முடிவோ அவனுக்கு நித்திய ஜீவன். கொஞ்சம் அந்த வசனத்தை எவ்வளவு மனப்பாடம் செய்ய முடியுமோ, எவ்வளவு மெமரி பண்ண முடியுமோ, இந்த வசனத்தை நீங்க மெமரி பண்ணணும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், சொற்ப காலம் மட்டும் அந்த ஊர், இது ஒரு வாடகை வீடு. நான் இந்த ஊரில் பல வீட்டில் வாடகைக்கு இருந்திருக்கிறேன். அந்த வாடகை எஜமானன் சொல்ல சொல்ல அந்த வீடை விட்டு கொடுக்க வேண்டும். அந்த வீடை விட்டு கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் சொந்தமாக ஒரு வீட்டை வச்சிருந்தாலும் அந்த வீடையும் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த வீட்டிலிருந்து நீங்கள் மாற்றப்பட வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டை விட்டு மாற்றப்பட்டால் ஒருவேளை உங்கள் ஃபோட்டோ அந்த வீட்டில் தொங்கும். ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் கூட அந்த வீட்டில் இருக்க உங்கள் கண்ணாடி, உங்கள் செருப்பு, உங்களுடைய சகல துணிகளும் அன்னைக்கு இரவோடு இரவாக அந்த வீட்டிலிருந்து டிஸ்போஸ் பண்ணப்படும். ஆனால் ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டுக்கு போகணும்னு சொன்னா நாம் ஆட்டுக்குட்டியானவரால் கழுகப்பட்டவர்களாய், பாவத்திலிருந்து விமோசனம் பெற்றவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்வோம் என்றால் நித்திய ஜீவனை தரும் என்று இந்த வேதம் நம்மை படிப்பிக்கிறது. ஒன்று, பரலோகத்தில் யார் பிரவேசிப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள். ஆண்டவரே, இதுவரை நான் கழுகப்படலன்னு சொல்லி யாராவது வெளியரங்கமாக நான் ஒரு கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொண்டு நீங்கள் நடப்பீர்கள் என்றால் நீங்கள் கல்வாரி இரத்தத்தினால் கழுகப்பட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு அல்லேலூயா. நம்பர் 2, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனம் 12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 2, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாதவனுக்கு பரலோகம் கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாதவனுக்கு என்ன கிடையாது? பரலோக ராஜ்யம் இல்லை. இங்க இருக்கிற 99% வேறு, ஞானஸ்தானம் எடுத்தவங்கிறது 100% நம்புகிற ஒரு ஆளாகும் நான். கொஞ்சம் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்க வயசு கரெக்டாக வர சொல்ல, 14 வயசுக்கு மேலே வர சொல்ல அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். இந்த காலையில் வேதம் நம்மை படிப்பிக்கிறது 2, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ நான் அந்த பாயிண்ட்டுக்குள்ள வருவதற்கு முன்னே இந்த யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய அல்லது தேவனுடைய பிள்ளையாவதற்கு அவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் விசுவாசத்தின்படி இயேசப்பாவுடைய பிள்ளையா என்பதை சோதித்தறிந்து, ஒரு நாள் நிக்கோதேமும் இயேசுவினிடத்தில் போய் மறுபடி பிறக்கக்கூடிய காரியத்தை ஆண்டவரோடு பேசும் பொழுது இயேசு சொன்ன வார்த்தை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 5ஆம் வசனம் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமே. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்த வசனம் கூட வாசிருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். கரங்களை தட்டி கவனமா கேளுங்க. இது ஒரு ஆழமான சத்தியம், இது அடிப்படை சத்தியம். இந்த சத்தியத்தை தெரியாத ஒரு மனுஷன் பரலோகத்திற்கு போக முடியாது என்பதை வேதம் சொல்லுகிறது. அந்த 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால். நீங்கள் எல்லாம் அம்மாவினுடைய வயிற்றில் பிறந்தவர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நானும் ஒரு தாயினுடைய கருவறையில் 270 அல்லது 280 நாட்கள் நான் இருந்திருக்கிறேன். இது ஒரு பை உலகம். என்ன உலகம்? அம்மாவுடைய வயிறு என்கிறது, அந்த கருவறை என்கிறது ஒரு பை உலகம். ஆனால் நம்ம பிறந்திருக்கிறது என்பது பொய் உலகம். ஆனால் நம்ம போக வேண்டியது ஒரு மெய் உலகம். நல்ல கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய வயிறில் ஒரு ஆண் பிள்ளைனா 280, பெண் பிள்ளைனா 270 நாட்கள். இப்போ காண்கிறது, இப்போ இருக்கிற ஓடுகிற ஓட்டம் என்பது ஒரு பொய் உலகம். ஒரு மெய் உலகத்துக்கு போக வேண்டும். ஆண்டவருடைய வசனம் மிக தெளிவாக நிக்கோதோமோடு பேசப்படுகிறது. அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடி பிறக்க வேண்டும். நீ அம்மா வீட்டில் பிறந்த உண்மை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மறுபடி பிறக்காட்ட நம்முடைய வாழ்க்கையில் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு மறுபடி பிறந்தவனுக்கு சுயமாய் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. பாவம் செய்கிறவன் மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை அவன் அடைய வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த காலையிலே 5ஆம் வசனத்தை படிக்க சொல்ல, அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. 5ஆம் வசனம், இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க எப்படி? தண்ணியில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தோம். அது இயேசு இஸ் த மாடல் நமக்கு காட்டி கொடுத்து போனார். நீங்கள் ஜலத்தினால் உண்மையாகவே ஞானஸ்தானத்தின் மூலமாக பிறந்திருக்கிறீர்களா? நீங்கள் பரிசுத்தாவியினால் முத்திரை தரிக்கப்பட்டவர்களாய், பரிசுத்தாவியினுடைய அனுபவம் உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கலனா அவன் எங்க போக மாட்டான். இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிறாரு, நீங்கள் உண்மையாகவே ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுத்தது உண்மைனா, உண்மையாகவே நீங்கள் பரிசுத்தாவியினால் வழிநடத்தப்படுகிறது உண்மைனா, உங்களுக்கு எந்த இடம் வைக்கப்பட்டிருக்கு? பரலோக ராஜ்யம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு கிறிஸ்டியன் ஆண்டவர் கேட்கிற, மகனே மகளே, நீ உண்மையாகவே ஞானஸ்தானத்தினாலே ஜலத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாயா? நீ உண்மையாகவே உன் வாழ்வோ பரிசுத்தாவியானவர் வழி நடத்துகிறாரா, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறாயா என்று சபையோடு மனந்திறந்து கேட்கிறார். பரிசுத்த ஆவியை நீங்கள் உண்மையாய் பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்துகிறாரா? இல்லைனா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்பது இந்த வேதத்தின் உண்மையான சத்தியம் என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 வசனத்தை கொண்டு, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் 2 வசனத்தை கொண்டு அதை உங்களுக்கு நான் உறுதிப்படுத்தி இதை புரிய வைக்க ஜெபத்தோடு இந்த இடத்தில் நிற்கிறேன். 87ஆம் சங்கீதத்தின் 4, 5, 6 வசனத்தை ஒருவர் சத்தம் உயர்த்தி வாசிக்கலாமே. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இன்னான் என்றும் ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர், அண்டர்லைன் பண்ணிக்காங்க, கர்த்தர் தம்முடைய ஜனங்களுடைய பெயர் எழுதும் பொழுது கரங்களை தட்டி, ஃபர்ஸ்ட் ஆதர் சென்சஸ் உருவாக்கினவர் யாருன்னா எங்க ராஜாதி ராஜா. ஒரு கரங்களை தட்டி. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன். நம்ம நாட்டில் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் எழுதப்படுகிறது? 10 years. 10 வருஷத்துக்கு
இது உங்கள் பேர் எல்லார் பேரையும் ஆதார் கார்டில் இருக்குது, சென்சஸில் இருக்கிறது, எல்லாத்திலும் இருக்கு, ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த 6ஆம் வசனத்தில் இன்னானுடைய பெயருடைய தொகை எழுதப்பட்டிருக்கிறது இந்த பூமியில். ஆனால் இப்போ பரலோகத்தில் ஒரு புஸ்தகம் இருக்கிறது. அந்த புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனுடைய பெயர் உள்ளவன் இல்லாதவன் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு சேலா என்ற ஒரு வார்த்தை பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா? கவனிங்க, கொஞ்சம் உற்று கவனிங்க. சேலா, சேலா என்ற வார்த்தைக்கு பொருள் என்னன்னா ஸ்டாப் ஆன் திங். அந்த இடத்துல நிறுத்தி அந்த புல் ஸ்டாப் வச்சிருக்கிற அந்த வசனத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி ரீட் பண்ணி தியானம் பண்ணணும். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் பொழுது, அப்ப கர்த்தர் ஜனங்களுடைய பெயரை என்ன செய்வாரு? எழுதுவாரு. சர்ச் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்க ரெஜிஸ்டர்ல உங்க பெயர் இருக்கு, ஆதார் கார்டில் உங்க பெயர் இருக்கு. உங்க பேரை கர்த்தர் எழுதணும். சொல்லுங்க, உங்க பேரை யார் எழுதணும்? கர்த்தர் எழுத வேண்டும். இன்னான் அதில் பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். மறுபடி பிறந்தவனுடைய பேரை ஆண்டவர் எழுதுவார். ஒரு அல்ல சொல்லுங்க. அந்த அவர் எழுதுகிற பேர்ல நம்ம பேர் இருக்கா? அதான் கொஸ்டின். நம்ம பேர் அதில் இருக்கிறதா? இப்போ அடுத்து உங்களுக்கு அதை கொஞ்சம் கூடி அதை வெளிப்படுத்தி பேசுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21 வசனம் 27 வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறவருமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். பாயிண்ட் எல்லாம் கவனிங்க. கர்த்தர் சொல்லாரு, நான் பெயர் எழுதுவேன். என்ன செய்வேன்? பெயர் எழுதுவேன். பெயர் எழுதுவேன்னு சொல்லி சேலை போட்டு சொல்லுதாரு, பெயர் எழுதுவேன். இப்போ அவர் சொல்லுகிறார், யாருடைய பெயர் எழுதப்படும்? தீட்டுள்ளவனும். யாரு? தீட்டுள்ளவனும். சகோதரிமாரே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கரைப்படாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரமாரே, நீங்கள் தீட்டுள்ள கரைபடாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அருவருப்பையும், என்னது அருவருப்பு? கர்த்தர் இப்ப பாருங்க, நம்ம ஒரு இடத்துல ஒரு அருவருப்பான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா நம்ம இருக்க ஐயப்படுவோம், கூச்சப்படுவோம். அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிற, என்னது பொய் சொல்லுகிறவன பரலோகத்தில் ஆண்டவர் ஏற்றவே மாட்டார். 10 கட்டளைகளை எழுதும் பொழுது தோராவில் மோசைக்கு எழுதி கொடுக்கிறார். தன்னுடைய கையினாலே அந்த கற்பாறையிலே எழுதுகிறார், பொய் சொல்லாதிருப்பாயாக. அதனால எங்கெல்லாம் உண்மையை இல்லாம பொய்யை ஸ்தாபித்த நம்முடைய வாழ்க்கையில், அது கணவன் கிட்ட இருக்கலாம், மனைவி கிட்ட இருக்கலாம், பிள்ளைகள் கிட்ட இருக்கலாம், பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கலாம், ஒருவேளை உங்க போதகர்கிட்ட நீங்க பொய் உரைக்கலாம். பொய் நடப்பிக்கிற ஒருவனும் பரலோகத்தில் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அதனால் பொய்யை நடப்பிக்கிறவராகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டை ஆனவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். இன்னைக்கு ஒரு கேள்வியை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். உயிர்த்தெழுதலுக்கு பின்பு முதல் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தர் உங்ககிட்ட இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் கேட்கிறார், ஆண்டவர் உங்களுடைய பெயரை எல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாரா? இல்லை ஆண்டவரே, நான் சில இடத்துல தீட்டுப்பட்டிருக்கிறேன், சில இடத்துல அருவருப்பா நடக்கிறேன், சில இடத்துல பொய் சொல்லுகிறேன், அந்த காரியம் நடப்பதற்காக சில பொய்களை உரைக்கிறேன். ஆண்டவரே, அப்படி என்றால் என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை. அதனால் இன்னைக்கு காலையில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், இயேசுவே, நான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தால் மாத்திரம் போதாது. இயேசு பழைய ஏற்பாட்டில் கணக்கெழுதி அவனுடைய பெயரை அண்டர்லைன் எழுதும் பொழுது புதிய ஏற்பாட்டில் சொல்கிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதப்படாதவனுக்கு ஒருத்தனுக்கும்
பரலோக ராஜ்யம் இல்லை. ஆண்டவரே, என்னுடைய பெயர் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதா என்று நான் சோதித்து, இல்லை ஆண்டவரே, ஒருவேளை நீர் அந்த மோசப் சொன்னது மாதிரி என் பெயரை ஒன்று கிறுக்கி போட்டுரும்னு சொல்லி என் பெயர் எங்காவது கிறுக்கப்பட்டதென்றால் இன்றைக்கு அந்த பெயரை திருப்பி எழுதும் ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்தில் எவன் வருகிறானோ அவனுடைய பெயர் எழுதப்படும். 3 ஆதியாகமம் 5:24. ஆதியாகமம் 5:24. ஏனோக் தேவனோடே சஞ்சரித்து கொண்டு இருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். கரங்களை தட்டி. 3 யாரு பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்கன்னா தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். ஒரு இல்லை சொல்லுங்க. இந்த சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, சின்ன பிள்ளைகள் எங்கே போனாலும் இந்த அம்மாக்குள்ள அந்த சாரிக்குள்ள லாஸ்ட் இடத்துக்கு பேர் என்ன, முந்தாணி. இந்த முந்தாணியை பிடிச்சிக்கிட்டே அம்மா கூட போகும். ஒரு காலம் அவன் காலேஜுக்கெல்லாம் போயிட்டான். பின்ன அம்மாவையும் அப்பாவும் அவனுக்கு வேண்டாம். பின்ன ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. யாராச்சு? பயங்கர ஃப்ரெண்ட் ஆகும். அல்லேலூயா. இப்போ சமீபத்தில் நான் கொஞ்சம் வேற நான் பார்க்குறேன். அப்பா அம்மாவுக்கு பிறந்த நாளுக்கு நீ என்ன செய்தோ இல்லையோ, நண்பனுக்குள்ள பிறந்த நாளுக்கு பயங்கர பார்ட்டியாகும். அல்லேலூயா. அடிக்கடி உங்கள் அப்பாக்குள்ள அம்மாக்குள்ள முகத்தை நீங்கள் பார்க்கணும். உங்கள் அப்பா அம்மாவுடைய அவங்களுக்குள்ள கல்யாண ஃபோட்டோயை நீங்கள் பார்க்கணும். அன்னைக்கு அவங்க எப்படி இருந்தாங்க, இன்னைக்கு அவங்க எப்படியாக மாற்றப்பட்டார்கள். இதற்கு பின்னால் அப்பனும் அம்மையும் ஒன்றை வளர்த்துனதில், ஒன்றை ஆளாக்குனதில் அவங்க செய்த தியாகங்கள் அநேகங்கள். நான் அடிக்கடி சொல்லுவேன், அம்மையுடைய கள்ளம், அம்மாக்குள்ள பொய் என்னன்னு ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். அம்மா வர இந்த கள்ளம், அம்மா சொல்லுகிற பொய். அம்மா சொல்லுவா, 4 பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பா. பிள்ளைகளுக்கு அம்மா சாப்பிடலையா? அம்மா சொல்லுவா, எனக்கு பசி இல்லை. ஏன்னா அடுத்து விளம்பதுக்கு இதுக்குள்ள என்ன இல்லை. ஆமாம். இப்படி அம்மா உங்களை பல நிலைகளில் உங்களை வளர்வதற்கு அம்மா பொய் சொன்னான். உங்க அம்மா பொய் சொன்னா. அம்மாவை மறக்கக்கூடாது, அப்பாவை மறக்கக்கூடாது. அப்பாவையும் அம்மாவையும் எவன் ஒருவன் கனம் பண்ணினானோ அவனுடைய ஆயுசு நாட்கள் பெருகும், அவனுக்கு நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உண்டாகும். ஆமை சொல்லுங்க. ஆதலால் இன்னைக்கு காலையில் சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு ஆராதிக்க இருக்க முடியாது, ஆராதனை செய்யாமல் இருக்க முடியாது. தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்கிறவனுக்கு வார்த்தைகளை கரெக்டா சொன்ன வார்த்தையில் உறுதியாக இருப்பான். வார்த்தை என்பது முக்கியம். அதனால் இன்னைக்கு காலையில் ஏனோக்கை நீங்க கவனிச்சு பாருங்க. ஏனோக்கை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஜீவிச்சிருந்த 2 பேரும் எல்லாரும் மரிச்சு போறாங்க. 2 பேரும் சாகல. எத்தனை பேர்? யாரெல்லாம்? எலியாவும் இந்த ஏனோக்கும். இந்த ஏனோக் தேவனோடு சஞ்சரித்தான். தேவனோடு சஞ்சரிப்பது என்பது வேதத்தை வாசிக்கிறது, ஜெபம் பண்ணுவது, பரிசுத்தமாய் வாழ்வது, நீதியை நடப்பிப்பது, தேவனோடு கூட நல்ல சில இடத்துல லைட்டா வெளியில போக சொல்ல, ஆண்டவரே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, திரும்பி அவரை பிடித்து கொள்வது. ஒரு காலத்தில் உங்க அம்மா அப்பா ஒரு ரோடை கிராஸ் பண்ண சொல்ல உங்களை எவ்வளவு பத்திரமா பாதுகாத்து அக்கறை நடத்தினாங்க தெரியுமா? இதை போல ஆண்டவரை கரெக்டாக பட்டி பிடித்து அவர் கூட இந்த சின்ன பிள்ளைகள் நடந்தது போல நடக்கணும். நடக்கும் பொழுது ஏனோக்கு நடந்தது போல அவரிடத்தில் நடக்கும் பொழுது, அவர் ஒரு காலம் ஆகும் பொழுது அவர் உங்களை பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார வைப்பார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமை சொல்லுங்க. ஆதலால் இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நீங்கள் ஏனோக்கை போல யாரோடு சஞ்சரிக்கணும்? கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். இந்த 2 பேரும் உண்மையில் ஒன்று நினைச்சு பாருங்க, எத்தனை வருஷம் ஆயிற்று, அவங்களுக்கு எத்தனை வயசு, சாகாமல் இருக்கான் பாருங்க. காரணம் அவன் தேவனோடு சஞ்சரித்தான். அந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேய நிருபத்தில் ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தார் பாருங்க. எபிரேயர் 11:5, எபிரேயர் 11:5, விசுவாசத்தினாலே எப்படி
நீங்க தேவனோடு நடக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு விசுவாசம் வேண்டும். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு ஜெபத்தை செய்தால் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு வருமானு சொல்லி விசுவாசம் இல்லாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நான் திருச்சபையில் இருப்பேன். ஏன் இருப்பேன்னா, நான் ஜெபித்த ஜெபங்களுக்கு, என் விசுவாசி ஜெபித்த ஜெபங்களுக்கு அநேகத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தினால் ஏனோக்கு என்னத்தை காணல? மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால் அவன் காணாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். உங்களுக்கு எனக்கு ஒரு நாள் மரணம் வரும். நம்முடைய சவப்பட்டியை வச்சு நம்மளை எல்லாரும் புகழ்வாங்க. அந்த புகழ்ச்சி அல்லவே இல்லை. அந்த புகழ்ச்சி நீ இருக்கிற காலத்தில் உங்களை புகழணும், இருக்கிற காலத்தில் உங்களை சாட்சி பகரணும். ரெடியா? அல்லேலூயா. இருக்கிற காலத்தில் ராஜனா உண்மையா வாழ்ந்தான், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். அவன் இழிவான எந்த விதமான லாபத்தை நோக்காமல் ஓடுவான். நான் இன்னைக்கு வேமநல்லூர்ல ஒரு விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணினேன். எனக்குள்ளே ஒரு கேள்வியும் எழும்பினது. ஆண்டவரே, இவ்வளவு ஜனங்களுக்காக ஓடினேனே, இவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்களே, இவர்கள் எல்லாரும் கர்த்தரை அறிந்தார்களே, ஏன் அவர்கள் கொஞ்சம் பேர் இந்த ஆலயத்துக்குள்ள வரலன்னு சொல்லி, சிலர் ஏன் வெளியில போனாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் தந்த ஒரு பதிலை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான்காவதாக மார்க் 10:28-29-30. அப்பொழுது அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு, கரங்களை தட்டி, சிஸ்டர் செல்வத்துக்கிட்ட வந்துருங்க, இங்க வந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அடுத்த வசனம். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் ஏவனும் இப்பொழுது இம்மையிலே நிலங்களையும் நித்திய ஜீவனையும், கரங்களை தட்டி 3-4 கிறிஸ்துவுக்காக நீங்க எதை இழக்கிறீங்களோ உங்களுக்கு பரலோகம் இருக்குன்னு அர்த்தம். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எங்க ஊர்ல குட்டிக்கானம்னு ஒரு ஊர் இருக்கு. என்னது? குட்டிக்கானம். அங்க வரைய எனக்கு இந்த மைண்டே இருக்காது. இந்த குட்டிக்கானத்துக்கு கீழே இறங்க சொல்ல, ஐயோ இவ்வளவு சொந்தங்களை எல்லாம் விட்டுட்டு, உறவுகளை எல்லாரையும் பார்த்துட்டு, ஐயோ இவங்களை எல்லாரையும் விட்டுட்டு வாரனேங்கிற ஒரு ஃபீல் இருதயத்தை டச் பண்ணும். ஆமே சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்காக இழந்தது என்னுடைய சொந்தத்தினுடைய சகல உறவுகளையும் இழந்தேன். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த உறவுகளை தேவன் இந்த ஊர்ல எனக்கு தந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னது? இந்த ஊர்ல தந்தார். நான் சில சாட்சிகளை அவ்வப்பொழுது உங்கள்கிட்ட என்னுடைய சாட்சியை, லின்ஸுடைய கல்யாணத்தினுடைய சாட்சியை உங்களுக்கு பல நேரத்தில் லைட்டை டச் பண்ணி விடுவேன். எங்க சகோதரங்கள் செய்யாத, என் கூட பிறந்தவங்க செய்யாத சில காரியங்கள் இங்கு இருக்கிற என் கூட பிறப்புகள் செய்தது. இதுதான் பைபிள். நீ கர்த்தருக்காக எதை எல்லாம் விட்டு வருகிறையோ அங்க உனக்கு எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். அதனால இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிற, உன் தகப்பனையும் தாயையும் உன் சகோதரனையும் உனக்குண்டாகிற ஜாதி பெருமை எல்லாம் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்தா உன்னை இந்த ஊர்ல எல்லாவற்றையும் திருப்பி உன் கையில தருவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அதனால் எனக்கு 100% தெரியும், என்னை பெற்று வளர்த்த அப்பனையும் அம்மையை காட்டல இங்கே எனக்கு அப்பனும் அம்மையுமாக சிலர் இருக்கிறாங்க. எனக்கு இந்த வசனம் என்னை ரொம்ப படிப்பிச்சிச்சு. நீ எனக்காக எதெல்லாம் இழந்து என் கூட நடக்கிறாயோ அவைகளை எல்லாம் உனக்கு நான் தருவேன். அதை விட அண்டர்லைன் பண்ணுதாரு, நித்திய ஜீவனையும் தருவேன். அதனால பரலோகத்தை நீ சுதந்திரிக்கணும்னு சொன்னா இந்த பூமிக்குரிய நீ ரொம்ப நேசிக்கிற உன் வீட, உன் சகோதரனை, உன் சகோதரிய, உன் பிள்ளைகளை, உன் பெற்றோரை விட்டு நீ ஆண்டவர் சமூகத்தில் வருவேனா உனக்கு இந்த ஊர்ல அப்பனை அம்மையும் தருவேன், சகோதரனை தருவேன், உண்மையாய் உன்னை சிநேகிக்கிற உனக்கு தோள் கொடுக்கிற சகோதரனை சகோதரிகளை தருவேன். மறுமையில் என்னது பக்கத்தில் கைப்பிடிச்சிருங்க, மறுமையில் நித்திய ஜீவனை தருவேன். அப்ப யார் பரலோகத்துக்கு பிரவேசிப்பாங்க? விட வேண்டியவைகள் எல்லாம் விடணும். விட வேண்டியவைகள் எல்லாம் விடுகிறவனுக்கு பரலோகம் நிச்சயம். 5 மத்தேயு 5ஆம் அதிகாரம் இயேசு மலை பிரசங்கத்தில் பிரசங்கம் பண்ண 10, 11, 12. மத்தேயு 5, 10, 11, 12. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடையது. அடுத்த வசனம், என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாக சொல்லுகிறவரானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அப்படியே துன்பப்படுத்தினார்கள். நீதி நிமித்தம், பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீதி நிமித்தம் என்ன செய்தால்? துன்பப்பட்டால். அநீதி செய்துட்டு ராஜன் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது. என்னது? பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டு ராஜன் பாஸ்டர் வந்து ஆண்டவரே பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணுங்க, இதுல இருந்து என்னை காப்பாற்றணும். காப்பாற்றவே மாட்டாரு. என்னடா நாள் கொஞ்சம் மோசமா பிரசங்கம் பண்ண, இதுதான் பிரசங்கம். இன்னைக்கு காலையில் நீதி நிமித்தம், என்னது என்னது நிமித்தம்? நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு என்னது இருக்கு? நீதிக்காக துன்பப்படுவோம். இப்போ ரொம்ப பேருக்கு உதவி செய்வாங்க. உதவி செய்த ஆளை திரும்பி இவங்களுக்குள்ள என்ன உண்டாக்கும்? சண்டை உண்டாக்கும். நான் அதில் ரொம்ப கரை தேர்ந்த ஒரு மனுஷனாக இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ ஒருவனிடத்தில் ஏதாவது காரியங்கள் நன்மை பெற்றா அவன் ஜீவனுள்ள காலவர் அவனை வேதனைப்படுத்தவும் கூடாது, அவனுக்கு இடரலாக இருக்கக்கூடாது, மொட்டை கடிதாசி எழுதக்கூடாது. என்ன எழுதக்கூடாது? மொட்டை கடிதாசி எழுதவே கூடாது. இன்னைக்கு காலையில் வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளும் நமக்குள்ளே வரக்கூடாது. மத்தேயு 7:21, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே வேற ஒருவன் கர்த்தாவே கர்த்தாவே என்னை நோக்கி கூப்பிட்டா அல்லேலூயா. 6, பரலோகத்தின் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் யாரு? பரலோகத்தின் தேவனுடைய சித்தம். பரலோகத்தின் தேவனுடைய சித்தம், ஐ ஆம் த ஹோலி, நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஒருவன் 1 மைல் தூரம் உங்களை நடக்க சொன்னா அவங்க கூட எத்தனை மைல் தூரம்? 2 மைல் தூரம் நடக்க வேண்டும். இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். யார் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள்? நம்பர் 1, இயேசுவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்தவர்கள், தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனுக்குள் சிலதை இழக்கிறவர்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். 6, நீதி நிமித்தமாக துன்பப்படுகிறவர்கள் பரலோகத்தில். 6, பரலோகத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள். 3 வசனத்தை சொல்லி உங்களை இந்த விஷயத்தை விளக்க போறேன். கவனமா கேட்கணும். நம்பர் 1 தெசலோனிக்கர் 4:3. 1 தெசலோனிக்கர் 4:3. வாசிங்க.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கணும், வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து தேவனை அறியாத போதும் இங்க பாயிண்ட்டுக்குள்ள நான் வந்துட்டேன், எல்லாரும் கொஞ்சம் கவனிக்கணும். தேவ சித்தம் அங்க அண்டர்லைன் பண்ணுகிறாரு, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தம். தேவனுக்கு வேற சித்தம்லாம் கிடையாது. இந்த பூமியில பரிசுத்தமா இருந்தா பாக்கி எல்லாம் ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அந்தபடியே அங்க பாயிண்ட், இங்க வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, என்னாலும் அவங்களும் இந்த வசனத்துல வளரணும், அவங்களும் ட்ராக் விலக விடாதபடி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன். வேசி மார்க்கத்தார். சகோதரா, நீ ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டவள். சகோதரி, நீ ஒரு கணவனை கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷமனு கைப்பிடிச்சவன். கடைசி வரை உன் கணவனுக்கு மனைவிக்கு இடையில மூன்றாவது ரெண்டாவது ஒரு ஆளு இதுக்குள்ள வரக்கூடாது. அப்படி போனவங்களை தான் இந்த பைபிள் சொல்லுது வேசி மார்க்கத்தார். உனக்கு அந்த பட்டத்தை ஆண்டவர் சூட்டி விடாதபடிக்கு உன்னை நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே அதிகாரத்தில் 5:8 அதை என்ன சொல்லுன்னு பாருங்க, வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், கிறிஸ்து தேவனுடைய சித்தம். எல்லாவற்றை குறித்து நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் பரலோகம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அதில் யோபு சொன்ன ஒரு வார்த்தையை இப்போ உங்களுக்கு ஹைலைட்டாக எடுத்து சொல்லுகிறேன். யோபு 1:21. யோபு 1:21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவிடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டாடா காரரை ஏன் இப்போ உங்களுக்கு சொன்னோம்னு. டாடா காரருக்கு வாரிசு இல்லை. டாடா கார் உயர்ந்த நிலையில் எல்லாத்தையும் சம்பாதித்தார், ஒன்றும் கொண்டு போகலை. அம்மா வயிற்றில் எப்படி வந்தாரோ அப்படியே தான் போனார். இதே தான் இங்கே இருக்கிற நான் உள்பட எல்லாருக்கும். இங்கே தான் இருக்கிறீங்களா? இங்கே தான் இருக்கிறீங்களா? நிர்வாணியா என் தாயின் வயிற்றில் வந்தேன். ஆனால் யோபு ஒரு பேக்ரவுண்ட் அடிக்கிறாரு. நான் காலெல்லாம் கழுக சொல்ல நெய்யினால தான் என் காலை எரிச்சு இருக்கிறேன், கழுகி இருக்கிறேன். நெய்யினால ஒருத்தன் கழுகணும்னா அவன் கொஞ்சம் ஐஸ்வர்யவான் தான். அவனுக்கு ஒட்டகத்தினுடைய எண்ணிக்கை இந்த பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு மிருகங்களுடைய கணக்கு சொல்லுது. அவன் ஒரு பெரிய செல்வசீமான். ஆனால் அவன் கடைசியில் கையில் அந்த ஓட்டை எடுத்து அப்படி துண்டு துண்டாய் அதை சொரிய சொல்ல புழுகள் கீழே விழுந்தன. மனைவி கிட்ட சொல்ல, ஏன் ஒரு நீ கிறுக்கி மாதிரி பேச, கர்த்தரிடத்துல நெய்யில பாதத்தை கழுக சொல்ல நீ கூட இருந்த. இப்போ யோபு தன் அனுபவத்தை சொல்கிறான். நிர்வாணியா என் தாயின் வயிற்றிலிருந்து வந்த. சகோதரா, இதுதான் உலகம். நீ எவ்வளவு பணத்தை சம்பாதிச்சாலும், பொருளை சம்பாதிச்சாலும், ஆளை சம்பாதிச்சாலும், நீ நிர்வாணியா எப்படி அம்மா கிட்ட வந்தாயோ அப்படி நீ நிர்வாணியாக திரும்ப போவாய். ஆனால் உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள். உனக்கு தங்க தெரு ஆயத்தமாக இருக்கிறது. கைவேலை இல்லாத, அது வைடூரியமுள்ள, அது பச்சை பழுங்கை போல இடத்தில் உன்னை தேவனுடைய வலது பார்சத்தில் உன்னை உட்கார வைப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். மத்தேயு 5:19-20. ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரும் யாரா இருப்பான்? இந்த வசனத்தை ஏற்றனால தான் உங்ககிட்ட உண்மையா எல்லாத்தையும் சொல்லுதேன். நீங்கள் தருகிற காணிக்க, நீங்கள் தருகிற தசம பாகத்தை வாங்கி வயத்தை பெருசாக்கி வீட்டை பெருசாக கட்டி காரை பெருசாக வச்சுட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஆகையால் இந்த கற்பனைகளை எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷனுக்கு போதிச்சனா. எனக்கெல்லாம் சில இடத்துல வருமானம் ஏன் நினைச்சுன்னா அவன் தப்ப சுட்டி காண்பித்தனால, தவற சுட்டி காண்பித்தனால சில காணிக்கைகள் எல்லாம் நின்றுச்சு. ஆனால் எனக்கு ஒரு எலியாவினுடைய காக்க ராஜன் பாஸ்டருக்கு உண்டு. அது சரியான நேரத்தில் வந்து ஊரில் பஞ்சமாக இருந்தாலும் அவனுக்கு இறைச்சியும் அவனுக்கு அப்பத்தையும் கொடுக்கும். இன்னைக்கு வரை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் நான் ஒரு காணிக்கைக்காக உங்களை சோப் பண்ணி பிரசங்கம் பண்ணணும்னா பரலோகத்தில் என்னை சிறியவனாக்கிடுவோம்னா ஆண்டவர் சொல்லுதார். அடுத்த வசனம் கீழே, சிறியவனாயிருப்பான். இல்ல அந்த வசனத்துக்குள்ளே சிறியவனாயிருப்பான், இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ கரங்களை தட்டி. அதனால இந்த ஊர்ல என்னை யாரு பெரியவனா சொல்ல வேண்டாம், நான் உள்ளதை அப்படியே பிரசங்கம் பண்ணுவேன். என்ன கொண்டு பரலோகத்தில் பெரியவனாக்கி இருப்பார். அதுக்கு தான் இந்த பிரசங்கம். அதனால் இந்த வசனத்தை தியானிக்க சொல்ல என் உள்ளத்தில் டச் பண்ண ஒரு காரியம், ராஜன் இந்த 26 ஆண்டுகள் நீ அநேகரை ஆதாயப்படுத்தினார். நீ கர்த்தருக்குள் அநேகரை தேவனுடைய ராஜ்யத்துக்கு கட்டி எழுப்பினாய். வாங்கிட்டு இருந்த நன்மை பெற்றவங்க அநேகர், ஆனால் இன்னைக்கு பலர் வாங்கிட்ட இல்லை. ஆனால் நீ போதித்த வசனம் மட்டும் என்னதில்லை, வேஸ்ட் ஆகலை. உன்னை நான் பரலோகத்தில் ஒரு பெரியவனாய் நான் கனவு காண்கிறேன். ஆமென். 20ஆம் வசனம் 20 வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் மாட்டீர்கள் என்று கரங்களை தட்டி. வேதபாரகனுக்கு என்ன நீதி இருக்கு தெரியுமா? 6 நாள் வேலை செய்யணும். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தொட்டு என்ன செய்யக்கூடாது, வீட்டில் தீ எறியக்கூடாது. என்ன எறியக்கூடாது? அடுத்த நாள் ஆகணும். பரிசேயர் அவனுக்கு குற்றம் கண்டுபிடிக்கிறதுல தான் வேலை. இயேசு ஒருத்தர் சொன்னார், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மனுஷகுமாரனுக்கு என்னது இருக்கு, இவனுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தார்? இயேசு சொன்னார், அவருடைய இருதயத்தின் பரிசேயனுடைய மைண்டை கண்டு சொன்னார், பாவத்தை மன்னிப்பதற்கு பரலோகம் எனக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறது. உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், என்னது, உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க நீதி செய்யணும். உங்க கற்பப்பிறப்புகளுக்கு நீதி செய்யணும். உன் கணவனுக்கு நீதி செய்யணும். உன் மனைவிக்கு நீதி செய்யணும். உன்னை பெற்று வளர்த்தி ஆளாக்கின உன் தகப்பனுக்கு நீதி செய்யணும். நீ போற சபையினுடைய போதகருக்கு நீ நீதி செய்யணும். அல்லேலூயா. உன் போதகருக்கு என்ன செய்யணும்? நீதி செய்யணும். இந்த காலையிலே அப்படி நீதி செய்தால் உனக்கு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு இந்த பைபிள் படிப்பிக்கிறது. 7 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். 7 காரியத்தை உங்களுக்கு கைமாறி கொடுத்தேன். நம்பர் 1, பரலோகத்தில் நம்ம பிரவேசிக்கணுமா? 1, இயேசுவினுடைய இரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால். ஐயோ, இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அரசாங்கத்தினுடைய சலுகை இல்லாமல் போச்சு. ஊரு பைப்பில் தண்ணி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி விலக்கிச்சு. இவன் இதுக்குள்ள கடையில் வந்து சாணம் வாங்கக்கூடாதுன்னு உங்களை சொல்லிச்சு. உறவுகள் கல்யாணத்துக்கு நீங்கள் அழைச்ச பொழுது சமுதாயம் என்னை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது என்று வராத இடத்துல உங்களை தலை நிமிர செய்து உங்களை வாழ வைத்தார். நீங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பிரவேசிப்பீர்கள் பரலோகத்தில். நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தவர்கள், பரலோகத்திற்குள்ளே பிரவேசிப்பீர்கள். நீங்கள் தேவனோடு ஏனோக்கை போல சஞ்சரிப்பீர்களானால் பரலோகத்தில் நீங்கள் பிரவேசிப்பீர்கள். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக எதை இழந்தோமோ அதை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீதி நிமித்தம் நீங்கள் துன்பப்பட்டால் பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள். கடைசியாக தேவனுடைய கற்பனைகளின்படி, என்னதன்படி கர்த்தருடைய கற்பனைகளின்படியே அவரை கைக்கொள்வோம். இனி உங்க பேரண்ட்ஸுக்கு பர்த்டே வர சொல்ல, உங்க நண்பனுக்கு நீங்க எதை செய்தீங்களோ
அதை விட நல்ல அங்கீகாரமான ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? கௌரவப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அப்படி செய்வீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்குள் நல்ல நிலத்தில் இட்ட வித்தாக. என்ன நிலத்தில்? அது 30, 60, 100 மேனியாய் பலன் கொடுக்க மனமாற வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாய் இருக்கிற நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தையை அனுப்பினீர். இந்த வார்த்தையின்படி நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை தாரும். வந்து போன குறை குற்றங்களுக்கெல்லாம் மன்னித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்றும் என்று நிலைத்திருப்பதாக. ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகலவாரம் மறவாதே. ஆமேன். நமக்கு ஜெயந்த கத்துக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.